பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஜெனி டேடி உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லைன்றாங்க, நான் நல்லாதாம்மா இருக்கேன்றாங்க. வரலன்னா நான் என்ன ஆயிருப்பேன் எனக்கே தெரியல, என்னால் அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. கரெக்டான நேரத்துக்கு செரியல் மட்டும் உதவி பண்ணலனா என்ன நடந்திருக்குமோ தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நாங்க நல்லா இருக்கோம்ல, எதுக்காகடா இப்படியெல்லாம் நீ வரி பண்ணிட்டு இருக்க, நீ அதை நினைச்சாலும் கவலைப்படாம இருடான்றாங்க. உடனே நம்ம ஜெனி டேடி எனக்காக நீங்க ஒரு உதவி செய்வீங்களா, செரியன் தப்பு பண்ணிட்டான், அந்த தப்பை அவன் உணர்ந்துட்டான், மறுபடியும் அவனுக்கு எதுக்காக தண்டனை கொடுக்கணும், உங்களுடைய பேச்சு மீறி ஒரு முறை போய் நான் கஷ்டப்பட்டுட்டேன், இப்போ நீங்கள் சம்மதம் சொன்னால் நான் செலின் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ தயாராக இருக்கேன், நீங்கள் எனக்காக ஒத்துப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம ஜோசப் யோசிக்கிறாங்க, மரியம் செலியன் நமக்காக மறுவாழ்வு கொடுத்துருக்கான், அவனுக்காக நம்ம இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்யக்கூடாதா, செலின் கூட இருந்தால் மட்டும்தான் அவன் சந்தோஷமாக இருக்கான், அதுக்காகவாவது நம்ம இதை செய்யலாமேன்னு சொல்லிட்டு மரியமும் கேட்குறாங்க. இதுக்கு ஜோசப் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.